அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து பாக்கெட் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் வந்து கிடைக்கிறாங்க. ஸோ சுதர்ஷன் அவங்களும் வந்து முன்னாடி நிறைய இந்த ஸ்டார்ட் அப்ஸோட நிறைய பயணம் பண்ணியிருக்காங்க. உங்கள் 2 பேரோட கொலாபரேஷன் வந்து எப்படி ஆச்சு? யா ஸோ ஆக்சுவலி சுதர்ஷன் வந்து அவர் ஆக்சுவலாக ஒரு சீரியல் ஆண்டர்பிரினர். ஸோ எப்படின்னா ஆல்மோஸ்ட் அவர் காலேஜ் முடிஞ்சு ஒரு 10+ இயர்ஸாக வந்து ஹீஸ் ஒன்லி பின் இன்சைட் பிஸ்னஸ் வேர்ல்டுக்குள்ளே தான் இருந்திருக்காரு. ஸோ முன்னாடி ஆர்டர் ரேபிட் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஸ்டார்ட் அப் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆட் ஃபார்ம்னு ஒன்று பண்ணி அப்புறம் ஜிங்கிள் பெட் அப்படின்னு பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து அவர் ஹீ இஸ் வெரி வெரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். ரொம்ப ரொம்ப நல்லா யோசிப்பார், ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட்டும் பண்ணுவார். ஸோ எனக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலிமா தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஸோ நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆன டைம்லேயே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வேவ் லெங்த் வந்து இருந்தது. ஏன்னா அவரோட மைண்ட் செட்டும் என்னோட மைண்ட் செட்டும் ரொம்ப சிமிலராக தான் இருந்தது, பர்டிகுலர்லி இந்த ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவரோட ப்ரீவியஸ் ஸ்டார்ட் அப்ஸில் வந்து அவர் ஃபேஸ் பண்ண நிறைய விஷயம், கிளைண்ட்ஸ் வந்து அவருக்கு ஃபீட்பேக்காக கொடுத்த விஷயம், நிறைய பேர் வந்து ஒரு பெயின் பாயிண்ட்டாக சொன்ன விஷயம் வந்து அவர் எடுத்து ஒரு நம்ம வந்து ஒரு சால்வ் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் தான் வந்து நானுமே அவரை போய் மீட் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒன்று போச்சு. ஸோ அந்த டைமில் தான் வந்து நம்மளுக்கு ஓகே இதை நம்ம சால்வ் பண்ணலாமே, நிறைய ஸ்கோப் இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை ஆரம்பிச்சது. பட் எப்படின்னா ஐ ஃபீல் லைக் வி ஆர் பர்ஃபெக்ட் பீசஸ் ஆஃப் அ பசில். அவர் சில விஷயத்தை யோசிப்பார், நான் சில விஷயத்த பண்ணுவேன். ரெண்டுமே வந்து ஒன்றா இருக்கும்போது ஐ திங்க் அதோட அவுட்புட் வந்து 10x இருக்கும். நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு லூப் ஹோல்ஸ் நிறைய இருந்துச்சு. அந்த லூப் ஹோல்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸாக்ட்லி பாக்கெட் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு இங்கே ஒரு சொல்யூஷனாக இருக்குது? கிரேட். ஸோ ஆக்சுவலி இப்போது ஒரு சிம்பிள் இது எப்படின்னா, இப்போ நம்ம கூப்பான்ஸ் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வந்து பெருசாக அதை வந்து வரவேற்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் எப்படி அதை ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா, இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இல்லை இது எனக்கு வந்து இது ரெலவெண்ட்டாக இருக்காது அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். பட் இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போயிட்டுருக்கு. கோக்லேருந்து ஆரம்பித்து மெக்டிலேருந்து ஆரம்பித்து நிறைய கம்பெனிஸ், நிறைய பிராண்ட்ஸ் வந்து இந்த கூப்பான் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து அவங்க பிஸ்னஸில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது புது கஸ்டமர்ஸை வந்து அக்வயர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இருக்கிற கஸ்டமர்ஸே வந்து ரீட்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது நான் லூப் ஹோல்ஸுங்கிறது எப்படின்னா, ஒரு சில காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து டிமாண்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது நான் ஒரு யூசர், எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், அதை வந்து எனக்கு டிஸ்கவுண்டடாக வாங்கணும் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு கூப்பான் கோட் போட்டு அந்த ப்ராடக்டை வாங்குவேன். அந்த கூப்பான் கோட் எடுக்க வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும், நிறைய ஆப்ஸ் இருக்கும், இல்லை நிறைய அக்ரிகேட்டர்ஸ் இருப்பாங்க, நான் இதை எடுப்பேன். ஆனால் ஒரு பிராண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது இதுக்கு வந்து ஒரு ரொம்ப க்ரௌடடான ஒரு மார்க்கெட்டாக வந்து இருந்தது. அவங்களுக்கு கரெக்டான ஐடென்டிஃபை பண்ணி எந்த யூசர் வந்து என்னோட கூப்பானை எடுக்கிறாங்க, யார் யூஸ் பண்ணுறாங்க, யார் யூஸ் பண்ணாமல் போயிருக்காங்கிறது அந்த பிராண்டுக்கு வந்து தெரியாமலே போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு கேப்பை தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கி வந்து இது எப்படி இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்ட் வந்து அவங்களோட கரெக்டான யூசர்ஸை வந்து போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்து அவங்களோட ரிவார்ட்ஸாவோ இல்லை வவுச்சர்ஸாவோ அவங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் கரெக்டாக ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு பீஸை தான் எடுத்து நாங்கள் இப்போ சால்வ் பண்ணுறோம். ஸோ பாக்கெட் வந்து ஹவு வி டிஃபைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் அ யூசர் என்கேஜ்மெண்ட் ரிவார்ட் இன்டர்ஃபேஸ்.